அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். மகோகனி சாகுபடி பண்ணுறோமுங்க. எங்களுக்கு கடலோர மாவட்டமாக இருக்குது. இல்லை எங்கள் ஏரியாவில் காற்று பயங்கரமாக அடிக்குங்க. ஒடிஞ்சிட்டா என்னங்க செய்கிறது? இப்போ இந்த மரத்தை பாருங்கள், குறைஞ்ச ஒரு 15 அடி உயரம் இருக்கும். 11 மாதம் ஆச்சு. அடித்தண்டை பாருங்கள், எந்தளவுக்கு வந்து அடித்தண்டு இருக்குன்னு சொல்லிட்டு. வளையுமா ஒடியுமா பார்த்துருவோமா? நல்லா வளையுது. எவ்வளோ காற்றடிச்சாலும் வளையும், இந்தளவுக்கு வளையும், ஆனால் ஒடியாது. இவ்வளோதான். அதாவது ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது. பலகைக்கு போகிறது இருக்குது. இது போல் வந்துட்டு அதே மாதிரி வந்து தண்ணி தேங்குற பூமியாக இருக்குது. எனக்கு வந்து தண்ணி தேங்குங்க அப்படிங்கிறத தாண்டி ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. களித்தரையாக இருக்குங்க. தேக்கு வச்சா அழிக்கிறோம், மலைவேம்பு வச்சா அழிக்கிறோம், செம்மரம் வரவே வராது, சந்தன மரம் வரவே வராது. எவ்வளோக்கு எவ்வளோ ஈரப்பதம் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வேகமான வளர்ச்சி தரக்கூடிய ஒரே மரம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மகோகனி மரம் தான். நல்லா களித்தரையாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வேகமாக வளரும். காரணம் அந்தளவுக்கு வந்து களித்தரை ஈரம் பிடிச்சி வைக்கும். அப்போ எந்த அளவுக்கு ஈரம் இருக்கோ அந்தளவுக்கு வேகமான வளர்ச்சி தரக்கூடிய மகோகனி நாட்டுகளை, வீரிய நாட்டுகளை வந்து உளவி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. வேணுங்கிற விவசாயிகள் உளவியை தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்றும் உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.